ஹாய் நண்பர்களே, இது சித்தன் டைரி. நான் எஸ்கே. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியை பாகிஸ்தான் வர பிப்ரவரி மாதம் நடத்த போகிறாங்க. பாகிஸ்தானில் தான் நடக்க போகுது. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் ஆடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்தியா தரப்புலேருந்து இந்த போட்டியை ஆசிய கப் மாதிரியே ஹைப்ரிட் மெத்தடில் இந்தியா விளையாடுற போட்டிகளை மட்டும் ஸ்ரீலங்காவிலேயோ இல்லை துபாயிலேயோ நடத்தணும் அப்படின்னு ஐசிசிக்கு ஒரு கோரிக்கை வச்சதா ஒரு தகவல் சொன்னாங்க. அப்படி அது நடக்காத பட்சத்தில் நாங்கள் இந்த போட்டியை புறக்கணிப்போம், நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவல் பிசிசியிலிருந்து சொல்லப்பட்டதா சொன்னாங்க. எதுவுமே கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது, எல்லாமே அங்கேருந்து வந்த தகவல்கள் தான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐசிசிக்கு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, இதில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மண்ட குழப்பத்தில் ஐசிசி இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா சொல்கிறது மாதிரி கேட்டு ஹைப்ரிட் மெத்தடில் இந்தியா ஆடுற போட்டியில் மட்டும் ஸ்ரீலங்காவிலேயோ இல்லை துபாயிலேயோ நடத்த அனுமதிச்சா மற்ற அணிகள்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு உண்டாகும். ஏன்னா மற்ற அணிகள்லாம் வெளிப்படையாக விமர்சனம் பண்ணிடுவாங்க. ஐசிசிங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு, ஆனால் இவங்க இந்தியா சொல்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டு வந்துடும். அதனால் அந்த ஸ்டாண்டுக்கு போக முடியாது. இன்னொரு ஸ்டாண்ட் என்னென்னா, இந்தியா புறக்கணிச்சா என்ன ஆகும், இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஆடாமல் புறக்கணிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, வருவாய் அளவில் பெரிய ஒரு இழப்பு உண்டாகும். ஏன்னா எல்லாமே வருவாயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தான் பேஸ் பண்ணி இருக்குது. விளம்பரம், ஸ்பான்சர்ஷிப், டிவி ஒளிபரப்பு உரிமை எல்லாமே இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்தியா கலந்துக்கிட்டால் தான் அந்த வருவாய் பெரிய அளவில் கிடைக்கும். இந்தியா கலந்துக்கலன்னா அந்த வருவாய் ரீதியாக பெரிய நஷ்டம் ஏற்படும். அதனால் இந்தியாவை கலந்துக்காமையும் இருக்கக்கூடாது. ஹைப்ரிட் மெத்தட்லையும் போட்டி நடத்தக்கூடாது. அப்போ என்ன தான் செய்கிறது? ஐசிசி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு இடையில் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்துறது சம்மந்தமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஐசிசி நடத்தினாங்க. இதில் பாகிஸ்தான் கலந்துக்கிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் தரப்புலேருந்து பிசிசிஐலேருந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்துறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 384 கோடி ரூபாய் ஆகுங்கிற பட்ஜெட்டை ஐசிசிட்ட தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை வெரிஃபை பண்ண ஐசிசி ஓகே அமௌண்ட்டை நாங்கள் தந்துடுறோம், நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டாங்க. இப்போ இதிலிருந்து என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபியை பாகிஸ்தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் என்ன ஒரு கூடுதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெருசாக பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இந்தியாவை பற்றியோ இந்தியாவை போட்டியில் ஹைப்ரிட் மெத்தடில் வேறு நாடுகளில் நடத்துகிறத பற்றியோ ஐசிசி எதுவுமே பேசலையாங்க. இப்போ அதை பற்றி பேசாததை வச்சு தான் இப்போ 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, ஐசிசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் போட்டியை சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்தணும். ஒன்று அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் முதற்கொண்டு சேங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, இந்தியா பாகிஸ்தான் போய் ஆடணும். ஏன்னா இதை ஒத்துக்கிட்டாங்க. அதை சம்மந்தமாக எதுவுமே பேசலையே இவங்க. இல்லைன்னா இந்த ஆலோசனை கூட்டத்திலேயே இந்தியாவோட போட்டிகளை வேறு நாட்டில் வைக்கணும்னு பேசியிருப்பான். அதை பேசாதனால இந்தியா பாகிஸ்தான் போய் விளையாண்டாக வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. அந்த முடிவை ஐசிசி எடுத்துட்டானே சொல்கிறாங்க. ஒன்று, இந்தியா போய் விளையாடணும், அப்படி இல்லைன்னா இந்தியா புறக்கணிக்கணும். இந்தியா புறக்கணிச்சா வருவாய் ரீதியில் ஒரு பெரிய லாஸ் ஏற்படும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐசிசி இந்தியா சம்மந்தப்பட்ட எதுவுமே பேசாதது இந்தியா சைட்லேருந்து ஒரு க்ரீன் சிக்னல் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போய் ஆடுறது மாதிரியான ஒரு தகவல் அந்த சைட்லேருந்து ஐசிசி கிடச்சிருக்கும். அதனால் அவங்க அது சம்மந்தமாக எதுவும் பேசலை. அதனால் இந்தியா பாகிஸ்தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் 80%க்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்தியா பாகிஸ்தான் போய் ஆடுனா அது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பையும் ஒரு மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் சரி, இந்தியன் ரசிகர்களுக்கும் சரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். பாகிஸ்தான் நாட்டில் இந்தியாவும் பாகிஸ்தான் மோதுது அப்படிங்கிறப்போ அது பரவலாக பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு நிச்சயமாக பெரிய வரவேற்பை உண்டு பண்ணணுன்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.